முள்ளங்கி சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கி தோல் சீவி இப்படி ரவுண்டாக பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு 10 நிமிஷத்தில் வெளியே ஏறிடும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு 100 துவரம் பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறத பார்த்துடலாம். இப்போ முள்ளங்கி நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியை. இங்கே பாருங்க, இதில் தண்ணி நிறைய வரும் பார்த்திங்களா. இந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த முள்ளங்கி வாசம் ரொம்ப இதாக இருக்கும். அப்படி புளிஞ்சு எடுத்துட்டோம்னா சாம்பாரில் அந்த முள்ளங்கியோட சுமல் இருக்காது, நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுறணும். அப்போ தான் அந்த வாசம் இருக்காது, முள்ளங்கி வாசம் குறைஞ்சிரும். இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். முள்ளங்கி நம்ம நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முள்ளங்கி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு முள்ளங்கி நல்லா வதக்கிடுவோம். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து விட்டுருவோம். இப்போ சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சுடு தண்ணி ஆற வச்சது ஊற்றுறேன். முள்ளங்கி நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாம்பார் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றி விட்ருவோம். எடுத்து வச்ச புளி தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாடை போகட்டும் புளியோட. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. புளியெல்லாம் ஊற்றி பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். நம்ம தாளிப்பை பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும் தாளிப்புக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நல்லா பொரியட்டும் வெந்தயமும். இப்போ சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் நீல சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன் தாளிப்புக்கு. நல்லா கோல்டன் கலராக வெங்காயம் வரட்டும். வெங்காயம் கோல்டன் கலராக வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன் நான். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ தாளிப்பை சாம்பாரில் சேர்த்தாச்சு. முள்ளங்கி சாம்பார் வச்சு காமிச்சிருக்கேன் ஷீலு கிச்சனில் இருந்து. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். முள்ளங்கி சாம்பார் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.